அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 20, 2024, மார்கழி 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் இலக்கை நேசியுங்கள். வெற்றி என்பது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியிலிருந்து மட்டுமே வருகிறது. தொடர் முயற்சி செய்து நாம் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களோ அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களோ முதலடியை எடுத்து வைத்து நடைய தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடியை எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். இந்த நினைவூட்டல்கள் அப்படின்னா ஒரு விதிமுறை அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு விதிமுறை அப்படின்னு இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான அலுவலகம் அப்படிங்கிறதுல தொடங்கி எங்கே யாரை சந்திக்கணும் எப்போ சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், யாராருக்கு என்னென்ன நம்ம மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறது மாதிரியும் பல்வேறு வகையான சட்டங்கள் இருக்கும். சட்டம், நாட்டு சட்டம்ங்கிறது ஒன்று, இந்திய அரசாங்க சட்டம்ங்கிறது ஒன்று. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதி அப்படிங்கிறது இருக்கும். இந்த விதிமுறைப்படி தான் இப்படித்தான் இதை செய்யணும் அப்படின்னு. இப்போ நம்ம உணவு அருந்தும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உணவு அருந்துறது நம்ம பசிக்கு அப்புறம் நம்ம உணவு அருந்த போகிறோம் அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நாம் டைகர் குழுமத்தில் கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக
கை, கால், முகம் கழுவ வேண்டும். அந்த முகத்தில் நம்மளுடைய கண்களை கழுவி இருக்க வேண்டும், மூக்கினை கழுவி இருக்க வேண்டும், வாயினை கழுவி இருக்க வேண்டும், காதினை கழுவி இருக்க வேண்டும். அப்போது அதுதான் முகம் கழுவுதல் அப்படின்னு. நிறைய பேர் கை, கால் கழுவுவாங்க. ஆனால் முகம் கழுவுவது அப்படிங்கிறது கிடையாது. கை, கால் கழுவுவதை விட முகத்தை கழுவுவது முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே, அந்த ஹோட்டலில் வாஷ் பேசின் மட்டும்தான் இருக்கும். ஸோ கால்களை நம்ம வந்து நனைக்க முடியாது. பாத்ரூமுக்கு போய் கால்களை நனைக்கலாம். ஒருவேளை அங்கெல்லாம் பாத்ரூம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருப்பதனால நம்ம அதையெல்லாம் சற்று பயன்படுத்துவதே இல்லை. அப்போது அந்த வாஷ் பேஷனில் நம்ம கையை மட்டும் கழுவிட்டு வரோம். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது முகத்தை கழுவ வேண்டும். ஸோ முகத்தை நீங்கள் வந்து அந்த வாஷ் பேஷனில் வரக்கூடிய நீரை நம்மளுடைய கண்களை கழுவி, மூக்கினை கழுவி, வாயினை கழுவி, காதுகளை கழுவி, அதுக்கப்புறம் கையை கழுவிட்டு நம்ம அமரணும். இதுதான் முறை. பெண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்கப் அது அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கருதி தான் முகம் கழுவுவதே பார்த்திங்கன்னா காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனாங்க அப்படின்னா மாலை அது இரவாகினா கூட அப்போ தான் வந்து அவங்களுடைய ஒப்பனையை வந்து அவங்க தொடச்சி எடுக்கிற ஒரு சூழலில் இருக்கிறாங்க. ஆனால் டைகர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன், ஒப்பனையே தேவையில்லை. மேக்கப் அப்படிங்கிற ஒரு செலவே இல்லை, சிரமமும் இல்லை. செலவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், காலையில் ஒரு 8-8:30 மணிக்கு போட்ட ஒப்பனை அப்படிங்கிறது அவங்க இரவு வீடு வந்து சேரும் வரை அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அதில் எவ்வளோ சிரமம் இருக்கும். ஒரு ஒரு சின்னதாக செய்யக்கூடாது தான். நான் சமீபத்தில் பார்த்த ஒரு சம்பவம், ஒரு பந்தியில் ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கு அவ்வளவு தயக்கம். ஏன் அப்படின்னா அந்த ஒப்பனை, அந்த உதட்டு சாயம் இது வந்து ஏதாவது ஆகிடும் அப்படின்றதுனால அவங்க விரும்பினதை கூட சாப்பிட முடியலை. அப்போது அது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது சிரமமும் ஒன்று, செலவும் ஒன்று. டைகர் குழுமத்தில் உள்ளவங்களுக்கு ஏன் ஒப்பனை தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னா, இயற்கை அழகை நாம் வந்து இயல்பாகவே பெற்றுவிடுவோம். இயற்கை அழகு அப்படிங்கிறது 8 நடைப்பயிற்சியின் வாயிலாக நம்மளுடைய ரத்தம் அப்படிங்கிறது அது சீராக சிறப்பாக ஓடுவதனால ஒரு அற்புதமான ஒரு உடலில் அவங்களுடைய முகத்தில் அந்த ஒரு மலர்ச்சி தெரியும். ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இரண்டாவது. ஆனால் மலர்ச்சி முகத்தை பார்க்கும்போதே ஒரு சோர்வில்லாத ஒரு முகம் அப்படின்னாலே அதுவே ஒரு மலர்ச்சி. அப்போது அங்கேயே ஒரு அழகு அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கூடிடும். அதுபோக நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்திற்கு தூங்கி அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்துடும். ஏன்னா சரியாக வந்து பசிக்கவும் சாப்பிடுவோம், சரியான நேரத்தில் தூங்குவோம். அப்போது தூக்கம் அப்படிங்கிறது ஒன்று சரியான நேரத்துக்கு கிடச்சிடுச்சுனாலே நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக மாறும். அது உடலில் பார்த்தாலே தெரியும். அவங்களோட தோள்களில் கவனிச்சிங்கனாலே தெரியும். தோள்களின் நிறம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் இருக்கும். அந்த நிறத்தை வந்து நீங்கள் எப்போ மதிப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அங்கே சிக்கிக்கிடுவீங்க. அதை விட்டுடுங்க. அந்த தோல் எவ்வளவு சைனிங்காக இருக்கிறது, அந்த தோலில் எப்படி ஒரு மினுமினுப்பு தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத நாம் நம்மளுடைய இந்த 8 நடைப்பயிற்சி, சரியான தூக்கம், சரியான பசியோடு சேர்ந்த உணவு, அந்த உணவும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுத்துருப்போம். அதன் பிறகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயில் புல்லிங் அப்படின்னு நேற்றைக்கு கூட அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே பதில் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் ஆயில் புல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது இன்னும் அவர்களுக்கு எல்லோருக்கும் கூடுதல் அழகை பெற்றுத்தரும். அப்புறம் வாரத்தில் நம்ம வந்து 2 நாட்கள், அது மாதத்தில் ஒரு 3 நாட்களாவது எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யும். அப்போ இவைகள் எல்லாம் வந்து நமக்கு அழகினை, இயற்கை அழகினை தந்துடும். அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஒப்பனை? அப்போது அது நிச்சயமாக தேவையில்லை. ஸோ டைகர் கிளப்பில் இருக்கிறவங்க நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு உணவு விடுதிகளுக்கு அதாவது ஹோட்டலுக்கு போனீங்கன்னாலும் சரி, நீங்கள் தாராளமாக உங்களுடைய முகத்தை கழுவிட்டு நீங்கள் வந்து உணவு அருந்த போகணும். இப்போது உணவு அருந்துவதற்கு முன்பாக நம்ம முகம் கழுவி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை அப்படிங்கிறத சொன்னோம். அதன் பிறகு அப்படின்னு பார்த்தா நம்ம சமணமிட்டு அமரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சமணமிட்டு அமர்ந்து உணவு பருகுவதற்கு முன்பாக நீர் வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்பாக பருகியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம வந்து உணவை முதல்ல நம்ம வந்து ஒரு இனிப்பு சுவையை எடுத்துகிட்டு அதன் பிறகு நம்ம மற்ற உணவுகளை எல்லாம் எடுத்துகிட்டு இறுதியாக நம்ம வந்து அந்த அறுசுவையை கம்ப்ளீட் பண்ணும் விதமாக
ஊறுகாய் ஒரு துண்டு எடுத்துக்கொள்ளணும். இப்படிலாம் நம்ம கற்றுக் கொடுப்போம் அல்லவா? இது வந்து ஒரு விதிமுறை. உணவு அருந்துவதற்கான விதிமுறை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த விதிமுறை அப்படிங்கிறது தான் இப்போது நம்மளுடைய டைகர் கிளப்பில் சாப்பிடுவதற்கு முன்பாக சொல்லக்கூடிய விதிமுறைகள் போல தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பான விதிமுறைகளைத்தான் நான் நினைவூட்டல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நினைவூட்டல்னா நான் ஏன் நித்தம் நித்தம் நினைவூட்டுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நினைவூட்டல்ங்கிறதையே திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் பயணிப்பவர்கள் அப்படிங்கிறவங்க டிக்கெட் இல்லாமல் பயணிக்கிறவங்க மாதிரி தான். டிக்கெட் எடுக்காமல் பயணித்தா என்னாகும்? எப்பொழுது வேண்டுமானாலும் சக்கரை ஏறலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மளுடைய பயணம் தடைபடலாம். அப்போது இந்த விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு பயணம் போகணும்னா நம்ம டிக்கெட் எடுத்தாகணும். அந்த சீட்டு நம்ம எடுக்கலை அப்படின்னா நம்ம சீட்டை கிழிச்சிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன். ஸோ அதுபோல் நம்மளுடைய விதிமுறைகளை நாம் பின்பற்றி பயணிக்கணும். அதுதான் நினைவூட்டல்ல. அப்போ முதல் விஷயமாக என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளுடைய தாயை வணங்கணும், நம்மளுடைய தந்தையை வணங்கணும், நம்மளது குருநாதர்களை வணங்கணும், நம்மளது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், இவங்க எல்லாருமே உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான். நான் எனக்கு வேண்டப்பட்டவங்களை கும்பிடுங்க, எனக்கு தேவையானவங்களை கும்பிடுங்க, அவங்களுக்கு தேவையானவங்களை கும்பிடுங்கன்னு நான் சொல்ல. முழுக்க முழுக்க உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் தேவையானவர்களைத்தான் நம்ம வழிபட சொன்னோம். அப்போது அந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாராலும் கடைபிடிக்க முடியும். இந்த மதத்தினர் தான், அந்த மதத்தினர் தான் அப்படின்லாம் இல்லை. எல்லா மதத்தினரும் தாராளமாக அதை பின்பற்றலாம். ஒரே கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்க இயற்கை, இறைவன், பிரபஞ்சத்தை வணங்க முடியும். அது என்ன இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்கலாம். ஒரே கடவுளை வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அல்லவா? அப்போ அந்த அமைப்பில் ஒருத்தவங்க கேட்கலாம், நாங்கள் இஷ்ட தெய்வம்னு எதை வணங்குவது? ஸோ அவங்களுக்கு இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்றே கடவுள், ஒருவனே தேவன்னு இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கும் இஷ்ட தெய்வமாக அவர்களுடைய யாரையாவது வழிபடுவாங்க. யாரையாவது அவங்களுடைய சந்ததியில் அல்லது யாரேனும் அவங்களோட உடன் பிறந்தவங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஜீவனை வழிபடுவாங்க. அவங்கள தான் நான் இஷ்ட தெய்வம்னு அவங்களுக்கு சொல்கிறேன். மற்ற மதத்தினருக்கு எல்லா எல்லா சுவாமிகளையும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட சுவாமி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வமாக இருக்கும். சிறு வயதிலிருந்தே அவங்க அந்த தெய்வத்தோடு அவங்க ரொம்ப நெருக்கமாக இருப்பது போல், பழகி வருவது போல் அவர்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அப்போது அவங்கள இஷ்ட தெய்வமாக வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி மணியோசை கேட்டுச்சு. ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம் அப்படிங்கிறத மணியோசையோடு இதுதான் முதல்ல விதிகளில் நினைவூட்டலில் நம்ம முதல் விஷயமாக செய்வோம். இது 8 நடைப்பயிற்சியின் போது மட்டுமல்ல, நீங்கள் தூங்கி எழும்பொழுதே உங்களுக்கு இந்த நினைவுகள் வந்துடணும். தூங்கி எழுவுமே நமக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே கேட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக நம்ம தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள், இவங்களை வழிபட்டுட்டு நீங்கள் அன்றைய நாளை நீங்கள் தொடங்கி பாருங்கள். அந்த நாள் உண்மையிலேயே பயங்கர அற்புதமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து பாருங்கள். உங்களை அப்படி அதாவது நீங்கள் நிறைய நேரங்களில் நிறைய பேரை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இவங்களால மட்டும் எப்படி முடியுது, இவங்க மட்டும் எப்படி இதை கடைபிடிக்கிறாங்க, இவங்க மட்டும் எப்படி சரியான பாதையில் போகிறாங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி நேர்மறை சிந்தனை வருது, இப்படி பல்வேறு கேள்விகள் நீங்கள் நிறைய பேரை பார்த்து நீங்கள் யோசிப்பீங்க. ரொம்ப சிம்பிள். உங்களை பார்த்தும் அதுபோல் இந்த உலகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விதிமுறைகளை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். தூங்கி எழும்பொழுதே நீங்கள் நம்மளுடைய முதல் விதியான நினைவூட்டலான நம்மளுடைய தாய் தந்தையர்களை வணங்குதல் அப்படிங்கிற ஒரு செயலை நீங்கள் செய்யுங்க. இது அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு அள்ளி அள்ளி தரும். ஸோ பிரபஞ்சத்தோடு இணக்கமாவதற்கான வழிகளை நான் எளிதாக கற்றுக் கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போது நான் சில நேரங்களில் நினப்பேன், நீங்கள் பல கேள்விகள் கேட்பீங்க, அந்த கேள்விகளுக்கு நான் விடையை சொல்லுவேன். வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்பீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதற்கான விடையையும் நான் தேடவும் செய்வேன். ஸோ நான் எங்கெல்லாம் கேட்க முடியுமோ, எங்கெல்லாம் படிக்க முடியுமோ, எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லா விதத்துலையும் தேடி உங்களுக்கு விடையை தருவேன். ஆனால் நான் கற்ற முறையும் நான் பின்பற்றிய முறையும் அப்படின்னு ஒன்று இருக்கும் அல்லவா? என்னுடைய குருநாதர்கள்ட்ட, என்னுடைய ஆசான்கள்கிட்ட நான் இருந்ததை நான் பார்ப்பேன். எப்படி இருக்கும் அப்படின்னா,
நமக்குள் எழக்கூடிய கேள்விகளை நம்மளால் எழுப்பவே முடியாது. நிறைய கேள்விகள் வரும். நான் பள்ளி படிக்கும்போதும் சரி, நான் நிறைய இந்த மாதிரியான தேடல்களுக்கான என்னுடைய நிறைய ஆசான்களை, சுவாமிகளை நான் பின்பற்றும் பொழுது, நிறைய கேள்விகள் எனக்குள் வரும். ஆனால் அவர்களிடத்தில் பேசுவது என்பதே ஒரு அரிதான காரியமாக இருக்கும். அப்புறம் எங்கே கேள்வி கேட்பது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய நேரங்கள்ல அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணுவாங்க. நிறைய நேரங்கள்ல நான் பல சுவாமிகள்ட்டலாம் அவர்கள் அவர்கள் பேசுவதை மட்டும்தான் நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போது டைகர் கிளப்பில் இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க. ஆனால் நானே உங்களிடத்தில் நிறைய பதில் சொல்கிறேன். நீங்களே உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதற்கான விடையை நான் பொது தளத்திலே தர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய நம்மளுடைய கேம்புகள்லேயும் நீங்கள் எல்லாருமே பல்வேறு கேள்விகளை கேட்பீங்க. ஸோ நான் அந்த விடையை தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பழக்கமாக இருக்கும். ஆனால் நான் சந்தித்த பல ஆசிரியர் பெருமக்கள் அப்படிங்கிறவங்க நிறைய நேரங்களில் அது உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நான் என்னுடைய குருநாதர்களுக்கும் உங்களுக்குமான அந்த வித்தியாசத்தை தான் பார்த்தேன். மற்றபடி இதில் குறைக்கெல்லாம் வேலை இல்லை. ஏன்னா குறையாக இருந்துச்சுன்னா எனக்கே குறைவாக தான் இருந்திருக்கும். அவர்கள் நிறைத்து விட்டு போனதுனால தான் இன்றைக்கி நானும் நிறைய தர்றேன். ஸோ அதனால் நான் அந்த எப்படி இருந்தது கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் பார்க்குறேன். ஸோ இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எப்படி வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே கற்றுக்கொள்கிறோம். அதை நினைவூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம நினைவூட்டி கொண்டே இருக்கிறோம். ஸோ அதனால் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நினைவூட்டும் பொழுதும் மட்டுமல்ல, தொடர்ந்து நீங்கள் நினைவூட்டல்களை நினைவில் வைத்து ஒவ்வொரு செயலுக்கு முன்பாகவும் நீங்கள் செய்து பாருங்கள். அத்தனை செயல்களுமே வெற்றியடையும் அப்படிங்கிறத நம்ம நினைவூட்டலில் முதல் பகுதியாக வைத்துக்கொள்ளலாம். நினைவூட்டல் அப்படிங்கிறதே இன்றைக்கி முதல் பகுதியே கொஞ்சம் நினைவூட்டலில் உள்ள முதல் நினைவூட்டலே நிறைய விஷயத்தை இன்றைக்கி கற்றுத்தந்து நம்ம நிறைய விஷயம் பார்க்க போயிடும். அதில் முதலாவதாக இன்றைய தினம் பகுதியை கேட்க போயிடும். இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம். அந்த தினத்தை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்போ நம்ம சகோதரியோட இன்றைய தினம் பகுதியை கேட்கலாம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு சர்வதேச மனித ஒற்றுமை தினம். டிசம்பர் 20 இன்டர்நேஷ்னல் ஹியூமன் சாலிடரிட்டி டே அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த நாளில் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மனித கண்ணியத்தை மேம்படுத்துவதில் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக கொண்டாடுற நாள் தான் இந்த நாள். சர்வதேச உறவுகளில் ஒற்றுமையை ஒரு முக்கிய மதிப்பாக அங்கீகரிப்பதற்காக ஐக்கிய நாடுகளின் பொது சபை 2002 டிசம்பர் 20 சர்வதேச மனித ஒற்றுமை தினமாக அறிவிச்சாங்க. உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளில் இந்த நாள் ஊக்குவிக்குது. நிலையான வளர்ச்சி இலக்கு அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 இலக்குகளை வச்சு 17 புள்ளிகளாக அமைச்சாங்க. இந்த சர்வதேச மனித ஒற்றுமை தினத்தில் 3 இலக்குகளை மையமாக வச்சு கொண்டாடுறோம். முதல்ல SDG 1 அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை ஒழிப்பு, நோ பாவர்ட்டி, அதாவது உலக அளவில் வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல முயற்சியில் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளோட நோக்கம். ரெண்டாவது SDG 10 குறைக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ், சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலமாக நாடுகளுக்கும் நாடுகளுக்கு இடையேயும் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும். ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளோட மற்றொரு நோக்கம். மூணாவதாக SDG 17
இலக்குகளுக்கான கூட்டாண்மை, பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடையிறதுக்கு உலகளாவிய கூட்டாண்மைகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்வி திட்டங்கள், சமூக திட்டங்கள் அல்லது சமூக ஊடக பிரச்சாரங்கள் மூலமாக மனித ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இரத்த தானம் சிறந்த திட்டமாக சொல்கிறாங்க. இரத்த தானம் செய்கிறது மூலமாக குடிமக்கள் ஒற்றுமையாக செயல்படுறாங்க. இது ஒரு முக்கியமான ஒற்றுமைக்கான செயல் இரத்த தானம். அதே மாதிரி உறுப்பு தானமும் பல உயிர்களை காக்கிறதுனால இதுவும் சிறந்த திட்டமாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல திட்டங்களை ஏற்படுத்தி மனித ஒற்றுமையை ஏற்படுத்துறது தான் இந்த சர்வதேச மனித ஒற்றுமை தினத்திற்கான நோக்கமாக வச்சு கொண்டாடுறோம். ஒற்றுமை அப்படிங்கிறது நமது பலமாக மாறி நமது இயக்கங்களை உருவாக்கி ஒருவருடைய உயிர்களையும் உரிமைகளையும் பாதுகாக்கும் வழி அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இன்னும் நிறைய சாதிப்போம். அனைவருக்கும் சர்வதேச மனித ஒற்றுமை தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இன்னைக்கு தினம் அப்படிங்கிறது சர்வதேச மனித ஒற்றுமை தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஹியூமன் சாலிடாரிட்டி டே. ஸோ மனித ஒற்றுமை தினம், இந்த ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது உண்மையிலேயே நீங்கள் ஏதேனும் ஒரு ஜீவராசியை யோசித்து பாருங்கள். ஏதேனும் ஒரு ஜீவராசி எதுவோ அது ஓரறிவு ஈரறிவு அப்படின்னு நம்ம 6 அறிவு பிரித்து வச்சுருக்கோம் அல்லவா? அதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் பாருங்களேன். எந்த ஜீவராசியுமே தனியாக இருக்காது. எல்லாமே ஒரு கூட்டத்தோடு தான் இருக்கும். எல்லாமே ஒரு கூட்டமாக தான் இருக்கும். அது நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக இடைவெளியில் நம்ம அந்த விளக்கத்தை கூட நீங்கள் எதை யோசிச்சிங்கன்னு கூட நீங்கள் தாராளமாக கருத்தில் சொல்கிற மாதிரி நான் கேள்விகளை தர்றேன். ஸோ நீங்கள் யோசித்த ஏதேனும் ஒரு விலங்கு, ஏதேனும் ஒரு பறவை, ஏதேனும் ஒரு ஊர்வனை, ஏதேனும் ஒரு பரப்பனை, ஏதோ ஒன்றை நீங்கள் யோசிச்சிங்கன்னாலும் அது கூட்டமாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது எல்லா உயிர்களிடத்திலும் உண்டு. ஆனால் இந்த மனித சமுதாயம் இன்னைக்கு ஒற்றுமை இன்றி எவ்வளோதான் நம்ம ஒன்றா இருந்தால் கூட வேற்றுமையோடு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய நேரங்களில் பார்க்குறோம். நம்ம சொல்லலாம், இல்லை நான் ஒரு இந்தியனாக இருக்கிறேன், நான் ஒரு தமிழனாக இருக்கேன், நான் நாங்கள் ஒற்றுமை இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னா யாருமே யாருக்குமே துரோகமே பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது ஏன் நடந்து கொண்டிருக்கிறது? நிறைய நேரங்களில் மிருகங்களோடு ஒப்பிடுவாங்க. மனிதன் மிருகம் ஆகிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே மிருகங்களை நம்ம தவறாக சொல்கிறோம். மிருகங்கள் அப்படிங்கிறது ஒரு இனம் இன்னொரு இனத்தை அழிக்கத்தான் பார்க்குமே தவிர, ஒரு இனத்துக்குள்ளேயே எங்கேயாவது புலி அடித்ததாக பார்த்துருக்கோமா, சிங்கம் அடித்ததாக பார்த்துருக்கோமா? எந்த இனமுமே தன்னை அழிக்காது. ஆனால் மனித இனம் மட்டும்தான் தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடியது அப்படிங்கிறத நான் இப்போ அவங்களுடைய ஆடியோ கேட்கும்போது புரிந்து கொண்டேன். ஸோ அப்போ மனிதனுக்கு இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த தினத்தை கொண்டாடுறோம். இதை நம்ம இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய வேளையில். இது நம்மளுடைய நினைவூட்டலில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். நினைவூட்டல் அப்படிங்கிறது விதிமுறைகளில் இது ஒரு விதி. ஸோ நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறது, விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறது, சுவாசத்தை சோதித்து பார்த்தல், இவைகளெல்லாம் செய்ய செய்ய நான் பல முறை சொல்லுவேன், உங்களுடைய மனம் அப்போ தான் சமநிலைக்கே வரும். உங்கள் மனம் அப்போ தான் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் 10 நாள் நடக்கிறீங்க, 15 நாள் நடக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னு அர்த்தம். உங்களால் தொடர்ந்து பயணிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த விதிமுறைகளையெல்லாம் கடைபிடிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் இவைகளையெல்லாம் நான் சொல்ல செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேணால் ஒரு உதாரணத்திற்கு உங்களுடைய கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள், உங்களுடைய கோஆர்டினேட்டர்கள், உங்களோட ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள், நீங்கள் யாரையாவது பார்த்து ஆச்சரியமாக கேட்பீங்க,
எப்படி தொடர்ந்து பயணிக்கிறீங்க, தொடர்ந்து உங்களால் எப்படி கமெண்ட் பண்ண முடியுது, தொடர்ந்து எப்படி நடக்க முடியுது அப்படின்னு கேள்வி கேட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அல்லவா, அந்த கேள்வியோடு சேர்த்து இந்த கேள்வியும் வைங்க. நீங்கள் வந்து இந்த விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிப்பீங்களா அப்படின்னு கேட்டு மட்டும் பாருங்கள். அவங்க இந்த விதிமுறைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய தான் அவங்களுடைய மனம் வந்து பலம் அடையும். அந்த மனதை நாம் வந்து திடமடைய செய்வதற்கு தான் இந்த மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றுறோம். ஸோ இப்போ நான் சொல்லும் பொழுதே நீங்கள் செய்து பார்த்துருக்கணும். சரி, இப்போ நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறீர்கள். தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வையுங்கள். நீர் பருகி முடிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் அந்த அந்த இடைவெளியில் தான் நிறைய சொல்லிட்டேன் இப்போ இந்த விஷயத்த. ஸோ இப்போ நீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போது உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறங்க. கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதல் கேள்வி அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் அந்த முதல் கேள்வியை ஃபஸ்ட்டே போட்டுறீங்க. இனிய காலை வணக்கம்னு டைப் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நேற்றைய டிஏ ரிப்போர்ட் வந்து நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய தவறொன்றும் இல்லை. ஆனால் முதல் கேள்வியாக எப்பொழுதும் போல் டிஏ ரிப்போர்ட் நேற்றைக்கே அனுப்பிட்டீங்களா? இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, இப்போ நான் கேட்டேன் அல்லவா, ஏதேனும் ஒரு ஜீவராசியை ஏதேனும் ஒரு உயிரினத்தை யோசித்து பாருங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த உயிரினம் என்ன தோன்றியது, எந்த விலங்கு தோன்றியது, எந்த பறவை தோன்றியது, ஏதோ ஒன்று, அது எந்த இனம்னு மட்டும் சொல்லுங்கள். அது கூட்டமாக இருந்ததா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். கூட்டமாக இருக்குமான்னு நீங்கள் பார்க்கும்போது ஒற்றை பறவையை பார்த்துருக்கலாம். ஒரு மரங்கொத்தி பறவை அப்படின்னா அது வந்து ஒற்றை பறவையாக தான் நம்ம பார்ப்போம். அது மரத்தில் நொட்டு நொட்டு நொட்டுன்னு செய்கிற மாதிரி. ஆனால் அவைகளும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சேர்ந்து தான் தெரியும். அது நான் அதுக்கப்புறம் விளக்கம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எதை பார்த்தீங்க? தவறொன்றும் இல்லை. கூட்டமாக தான் இருக்கணுமா, தனிப்பட்டு இப்போ நான் மரங்குத்தியை சொன்னது போல் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லலாமா அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள். ஏன்னா 100க்கு 90% வந்து அந்த சிந்தனை தோன்றலாம். மாற்று சிந்தனையாளர்கள் நிச்சயமாக இருக்கலாம். அதில் தவறொன்றும் இல்லை. மாற்று சிந்தனையாளர்கள் பட்டியலில் என் பேர் எப்பொழுதுமே எல்லா இடத்துலையுமே வரும். அது மாதிரி நீங்களும் இருக்கலாம், தவறொன்றும் இல்லை. அப்படி சிந்தித்திருந்தால் அதில் தவறே இல்லை. நீங்கள் தாராளமாக உங்களுடைய பதிலை தாருங்கள். ஸோ இந்த 2 கேள்வி, முதல் கேள்வி டிஏ ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா? 2வது கேள்வி, உங்களுக்கு வேறு விலங்கை, வேறு பறவை, வேறு ஜீவராசி நான் என்ன சொல்லும்போது உங்களுக்கு எது தோன்றியது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த 2 கேள்விக்கு விடையளித்து கொண்டு 3வது கேள்வி அப்படிங்கிறது, எல்லாரையும் வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன்னு டைப் பண்ணிங்க. 3வதாக எல்லோரையும் வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். இது உங்களுடைய மனசில் தோண நீங்கள் அதை டைப் அடிக்க மற்றவர்கள் அடித்ததெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்கள் டைப் பண்ணிங்க, உங்களுக்கு அத்தனையும் வந்து சேரும். இது இன்றைக்கி 3 கமெண்ட்டை நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஹியூமன் சாலிடாரிட்டி அப்படிங்கிற சர்வதேச மனித ஒற்றுமை தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இடைவேளைக்கு முன்பாக பார்த்தோம். ஸோ மனித ஒற்றுமை அப்படிங்கிறது நிச்சயமாக வேண்டும். நம்ம வந்து நம்மளுடைய நாட்டை சொல்லும்பொழுது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு மொழி பேசுகிறோம். ஸோ வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு காலச்சூழல்களில் சீதோசன நிலைகளில் வாழக்கூடிய நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பது தான் மற்ற நாடுகளுக்கு பெரிய ஆச்சரியம். நீங்கள் மற்ற எல்லா நாடுகளையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர்களுடைய சீதோசன நிலை அப்படிங்கிறது அந்த நாடு முழுவதும் ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த நாட்டில் உள்ள பெருவாரியான நாடுகள் அப்படி தான் இருக்கும். இந்தியா அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான சீதோசன நிலை. இப்போ நம்ம வந்து அப்படியே நார்த்தில் மேலே போயிட்டோம், டெல்லிக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னாலே முழுக்க முழுக்க குளிர் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சவுத்தில் வர வர பார்த்திங்கன்னா வெயில் அப்படிங்கிறது அதிகப்படியானதாக இருக்கும். ஸோ அதே போல் நம்மளுடைய வெஸ்ட் ஆகட்டும், நம்மளுடைய ஈஸ்ட் ஆகட்டும்,
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சீதோஷண நிலை, ஒவ்வொருத்தவங்களுடைய காலச்சூழல் அப்படிங்கிறது இப்போது மலை பிரதேசமாக இருக்கும், கடல் பிரதேசமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பேசக்கூடிய மொழிகளும் மாறுபட்டு இருக்கும். ஆனால் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லுவோம். ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக உண்டு. ஆனால் இந்த மனித சமுதாயம் நம்ம இப்போ இந்தியாங்கிறத ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன், வேற்றுமையில் ஒற்றுமைன்னு உலகம் முழுவதும் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கி ஏன் உலகத்தில் இவ்வளவு சண்டைகளும், இவ்வளவு போர்களும், இவ்வளவு சச்சரவுகளும்? மனித இனத்தை அழிப்பதற்கு வேறு இனம் அப்படிங்கிறது தோன்ற தேவையில்லை. எல்லா பெருமக்களும் அதை தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டைனோசர் அப்படின்னு ஒரு விலங்கினம் இருந்துச்சு, அந்த விலங்கினம் அழிஞ்சிடுச்சு. இது போல் எத்தனையோ வகையான இனங்கள் இருந்து அழிஞ்சிடுச்சு. அதுக்கு இன்னொரு இனம் தோன்றி அதை அழிச்சிருக்கும். அப்போது இன்றைக்கி மனித இனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி, வளர்ச்சி. இன்றைக்கி உலகத்தையே கையாளக்கூடிய, உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய, உலகத்தையே மாற்றி சுழலச் செய்யக்கூடிய அளவுக்கு மனித சமுதாயம் அப்படிங்கிறது வளர்ந்து நிற்கிறது. இந்த வளர்ந்து நிற்பதே பிரமிப்பாக இருந்தாலும் அதுதான் ஆபத்தாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மனித இனத்தை அழிப்பதற்கு மனிதன்தான் புதுசாக வேறு எந்த இனமும் தோன்ற தேவையில்லை. ஏன்னா அது அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கி பாருங்களேன், எந்த நாடும் யாரும் நிம்மதியாக இல்லை. மனித இனம் தோன்றிய காலத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா, மனிதன் தன்னை பாதுகாத்து கொண்டான் மற்ற மிருகங்களிடமிருந்து. அப்போது மற்ற மிருகங்களை அழித்தான், காட்டை அழித்தான், வீட்டை உருவாக்கினான், பாதுகாப்பு ஆக்கினான், ஓகே. பாதுகாப்பு அரணை உருவாக்கினான், ஓகே. ஆனால் இப்பொழுது யாரிடம் இருந்து நமக்கு வேறு ஏதேனும் ஒரு விலங்கினத்தில் இருந்தோ, வேறு ஏதேனும் பறவைகள் இடத்துல இருந்தோ, வேறு ஏதேனும் ஊர்வனத்தில் இடத்துல இருந்தோ மனித சமுதாயத்துக்கு பேராபத்து உண்டானா இல்லை. ஆனால் இன்றைக்கி பேராபத்து எப்படி வருகிறது அப்படின்னா, பக்கத்து நாடுகளில் இருந்து, பக்கத்து மாநிலங்களில் இருந்து, வேறு மதங்களிலிருந்துன்னு இந்த மனிதனை பிரித்த ஆண்டு, இந்த மனிதனை அழிக்கக்கூடிய செயல்களை அத்தனையும் இன்றைக்கி நம்ம இவ்வளோ பெருமைப்படுறோம். இவ்வளோ மனித சமுதாயம் இவ்வளோ வளர்ந்துருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எந்த நாடாவது, நான் நாடாவே சொல்கிறேன், தனிப்பட்ட மனிதன் சொல்லலை, நிம்மதியாக தூங்க முடிகிறதா? இப்போ நம்ம எல்லையில் நம்மளுடைய பாதுகாப்பு வீரர்கள் அவங்களுடைய பணியில், அவங்க கொட்டக்கூடிய பணியில் உட்கார்ந்து பணி செய்து கொண்டிருப்பதனால நாம் நிம்மதியாக தூங்குகிறோம். ஆனால் அவர்களை இந்தியர்களாக கருதி, அவர்களை இந்தியாவாக கருதி அந்த இந்தியா தூங்க முடிகிறதா? எல்லையில் தூங்க முடிகிறதா? எதிர்நாட்டு தொல்லையில் தூங்க முடிகிறதா? இப்படித்தான் நம்ம நாடு மட்டும் இல்லை, எல்லா நாடுமே எல்லா நிலையிலும் விழிப்போடு இருக்குது. ஏன் அப்படின்னா, மனித இனத்தை அழிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைய போர் அப்படிங்கிறது முடிவடையலை இல்லையா? ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிறதும், அதுக்கடுத்து இங்கே, சரி நான் அதுகளுக்குள்ளே போயிட்டேன்னா அப்படி உள்ள அந்த உலக அரசியலுக்குள்ளே நம்ம போயிடுவோம், வேண்டாம். ஸோ இன்றைக்கி மனித இனத்தை அழிப்பதற்கு மனிதன் தான் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரியுது. ஸோ நாம் இதை எப்படி மாற்றி அமைக்கலாம்? இதுதான் என்னுடைய குருநாதர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக போதித்த ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணலாம்? இதே கேள்வி அப்போயே அவர் எங்கள் இடத்துல வச்சார். அப்போது எங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு வித்தை தான், உண்மையை சொல்லப்போனால் நம்மளுடைய டைகர் கிளப், நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லலாம். அப்போ எனக்கு தெரியாது நம்ம இப்படி பண்ண போகிறோம் அப்படி. அவர் எங்களிடத்தில், ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் ஒரு 44 நபர்கள் பயின்றோம். அப்போது அந்த இடத்துல அவர் எங்களிடத்தில் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது, விசுவலைசேஷனில் நாம் அமைதியாக இருக்கிறோம், நாம் வாழக்கூடிய நாடு அமைதியாக இருக்கிறது, நாம் வாழக்கூடிய இந்த பூமி அமைதியாக இருக்கிறது அப்படின்னு விஷுவல் பண்ணு. ஸோ அந்த நிலையை நீ ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இரு. நிச்சயமாக அதை நாம் ஒரு நபர் இல்லை, 2 நபர் இல்லை, அதை எத்தனை நபர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அத்தனை நபர்களை நம்ம என்ன வச்சிட்டோம்னா, நிச்சயமாக இந்த உலகம் ஒரு அமைதியை நோக்கி, ஒரு ஒற்றுமையை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு அன்னைக்கு கற்றுக் கொடுத்தாரு. அன்னைக்கு கற்றுக் கொடுத்த நிலையில் நான் செய்து கொண்டு வருகிறேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளுடைய டைகர் கிளப் அப்படின்னு தொடங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த வித்தையை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோம்.
ஸோ இந்த அதில் தான் இந்த ஸ்லோகனையுமே நான் சொல்லுவேன், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த கூற்றை மட்டும் எல்லாரும் பின்பற்றினால் போதும். எல்லாரும் பின்பற்றினா போதும். எனக்கு கிடைச்சது உங்களுக்கும் கிடைக்கட்டும், சந்தோஷம் எல்லாருக்கும், எனக்கு கிடைச்ச நன்மை உங்களுக்கும் கிட்டட்டும் அப்படின்னு எல்லாரும் நினச்சோம்னாலே போதும். இந்த மனித இனம் அப்படிங்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணும். எல்லா இனத்தையும் வாழ வைத்து தானும் வாழ்ந்தான், அவன்தான் மனிதன் அப்படின்னு எத்தனையோ 1000 கோடிகள் ஆண்டுகளுக்கு பின்பாகவும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் அப்படியே மறந்துடுங்க. நான் மனித இனம் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்றிலிருந்து உங்களுடைய விசுவலைசேஷன்லையும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கிறீங்க, நீங்கள் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த கூற்றோடு இருக்கிறீங்க. நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமி அமைதியாக இருக்குது, சொர்க்க பூமியாக இருக்கிறது. எல்லோரும் ஒரு முகத்தில் மலர்ச்சியோடு இருக்கிறாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பாருங்கள். யார் நம்மளை என்ன செய்தாலும் சரி, இயேசுநாதர் சொன்னது போல் நம்மை அவர்கள் எவ்வளவு தீண்டினாலும் எவ்வளவு தூண்டினாலும் நம்மளை கன்னத்தில் அறைந்தாலும் கூட நாம் அன்னை தெரசா சொன்னது போல் எனக்கானதை கொடுத்துட்டேன், என் பிள்ளைகளுக்கானதை கொடு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுபோல் நீ என்னை அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த உலகத்துக்கான அமைதியை தானே நாம் திரும்ப அமைதியாக இருக்க பழகுவோம் அப்படிங்கிறத மட்டும் இந்த நாளில் சூளுரைப்போம். இன்றைய தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வதேச மனித ஒற்றுமை தினத்தை நமக்கு அற்புதமாக வழங்கி அதன் வாயிலாக இவ்வளவு விஷயத்தை நமக்கு தெரிய வைத்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு நம்ம வேண்டிக் கொள்வோம். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய சூளுரைப்பதை உங்களுடைய ஆழ் மனதில் பதிவு செய்யுங்கள். இன்றிலிருந்து நாம் ஒரு அமைதியானவனாக இருப்போம், நல்லவனாக இருப்போம், பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இருப்போம், இந்த மனித சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவோம், அதற்கு நாமும் தோள் கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம டைகர் கிளப்போடு இணைந்து பயணிப்போம்னு ஒரு சூளுரைப்பை நீங்கள் ஒரு உறுதிமொழியை ஆழ் மனதில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நம்ம இப்போது ஒரு அற்புதமான ஒரு ஆடியோ கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோ நிச்சயமாக இதை நம்ம அடிக்கடி பேசுவோம், ஆனால் இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது, வித்தியாசமான ஒரு ஆடியோ தான். அதனால் இது இந்த மாதிரி ஷார்ட்டாக சொன்னால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு புரியும். ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஆடியோவை தான் நமக்கு தேர்வு செய்து தந்திருக்கிறார் சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் நார்த் சோன் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு அவர்கள் அனுப்பி வைத்த அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம் வாருங்கள். வாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நடைப்பயிற்சி பண்ணால் உங்களுக்கு தெரியும், உடம்போட வெயிட் குறைக்கிறதுக்கும் உடம்போட கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கும் ஹெல்த்தை கூட்டுறதுக்கும் பயன்படுது. இன்றைக்கி எவ்வளோ நேரம் நடந்தால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்க விஷயந்தாங்க இது. நம்ம எவ்வளோ நேரம் நடக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளோட பெனிஃபிட்டும் அந்த மாதிரி தான் இருக்குமா. வரிசையாக பார்த்தோம்னா முதலாவது ஒரு நாளைக்கு நீங்கள் அரை மணி நேரம் 30 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் அளவு வெகுவாக குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 45 நிமிஷம் அதாவது 3/4 மணி நேரம் நீங்கள் நடந்தீங்கன்னா உடம்போட ஃபேட்டு பயங்கரமாக குறையும், தொப்பையெல்லாம் குறையும், பிரெயினோட மெமரி அதிகமாகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 60 நிமிஷம் அதாவது 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு நடந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சி ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு பெருமளவு குறையுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியங்க, கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1.25 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் 2 வருஷம் போனஸ். அதாவது ஒரு 70 வயசு வரை தான் நீங்கள் வாழ்வீங்கன்னா 72 வரை வாழ்வீங்களாம், 50 தான் வாழ்வீங்கன்னா 52 வரை வாழ்வீங்களாம், 2 வருஷம் போனஸ். எதுக்குங்க கஞ்சத்தனம் பார்த்துட்டு 100 வயசு வரை நீங்கள் வாழ போகிறீங்க, கூட 2 சேர்த்து 102 வயசு வரை வாழுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நாளைக்கு 1.25 மணி நேரம் நடக்கணும். நான் முதல்ல சொன்ன 3 பெனிஃபிட்டு ப்ளஸ் இந்த லைஃபு 2 வருஷம் போனஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு 1.25 மணி நேரம் வாக்கிங் பண்ணுறதுனால கிடைக்குது. எங்கே கிளம்பிட்டீங்க வாக்கிங்க்கா? நன்றி சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர்
நார்த் சோன் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி சகோதரர் அனுப்பி வச்ச அந்த ஆடியோ அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஆடியோ தான், எல்லாருக்குமே கேட்டிருப்பீங்க. ஆனால் வாக்கிங் போகிறதுக்கு எவ்வளவு அது அவரே கடைசியாக கேட்டார்ல, எங்கே கிளம்பிட்டீங்க வாக்கிங்கான்னு. டைகர் கிளப்பில் சொல்ல முடியாது எங்கே கிளம்பிட்டீங்கன்னு. நாங்கள் ஏற்கனவே கிளம்பி நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம், 42 நிமிடத்தை முடிக்க போகிறோம். அவர் சொன்ன அந்த 45 நிமிடங்கள் அப்படிங்கிறது அவர் சொன்னார் அல்லவா, அப்படியே போயிடும். அரை மணி நேரம் நடந்தால், ஒரு மனிதன் நித்தம் அரை மணி நேரம் நடந்தால் டிப்ரெஷன் குறையும் அப்படின்னு சொன்னார். நம்மளுடைய மனதில் உள்ள அழுத்தம் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னார். இன்றைக்கி நிறைய பேர் டிப்ரெஷனோடு தான் இருக்காங்க. நீங்கள் உலகத்தை நீங்கள் எப்படி கவனிப்பீங்கன்னு தெரியல. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா, இல்லை வெளியில் இல்லை, வீட்டுக்குள்ளேயே நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம், டிப்ரெஷனோடே இருப்பாங்க. ஏதோ ஒரு எரிச்சலோடே இருப்பாங்க. என்னென்னு தேடணும்னா நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கியிருப்பாங்க. அது அவங்களுடைய அழுத்தத்தை வெளிப்படுத்தும். எங்கே பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. அந்த முகத்தில் வந்து ஒரு சிரிப்பே இருக்காது. நீங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பை மட்டும் வச்சு பாருங்களேன், எதிரில் வரக்கூடிய நபரை கூட சிரிக்க வச்சிடலாம். சிரிக்க மாட்டோம்னு சொல்கிறவங்கள கூட சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் அப்படிங்கிறது நம்ம சிரிச்சிட்டா போதும், அவங்க சிரித்து தான் ஆகணும். ஸோ அந்த சிரிப்பு சும்மாலாம் வராது. சும்மா வந்தாலும் அதுக்கு அது சில பேர் சிரிக்க சொன்னோம்னா அப்படி சிரிப்பாங்க அல்லவா, அப்படி சிரித்தா யாருக்கும் எதிரில் வர்றவங்களுக்கு சிரிப்புலாம் வராது. ஸோ அப்போ அந்த மனதில் அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, டிப்ரெஷன் இல்லாமல் இருப்பதற்கு அரை மணி நேரம் நடந்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அரை மணி நேரம் அப்படிங்கிறது நாம் இப்படி வச்சுக்கிறோமே, நம்மளுடைய பேசிக் கோர்ஸ் 21 நிமிடங்கள் நடந்தால் டிப்ரெஷன் குறையுது அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 3/4 மணி நேரம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். 45 நிமிடங்கள் ஒரு மனிதன் தொடர்ந்து நடந்தால் அவன் உடம்புல உள்ள ஃபேட்டு குறையும், தொப்பை குறையும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மெமரி பவர் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியது தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார், 60 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் நடந்தால் கொலஸ்ட்ரால் குறையும். ஸோ மேலே உள்ளது கொழுப்பு குறையும்னு ஃபேட்டுன்னு சொன்னார், இப்போ கொலஸ்ட்ரால் குறையும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு கூடுதலாக ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான விஷயங்கள் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 60 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் நடக்கணும். கூடுதலாக போனஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். ஏதோ பாலிசி எடுக்கக்கூடியவங்க நபர்கள் போல் அந்த போனஸுங்கிற வார்த்தையை சொல்லும்பொழுது தோன்றியது. ஸோ இந்த போனஸ்னால் எல்லாருக்குமே பிடிக்கும் அல்லவா. அப்போது ஒரு நாளைக்கு 1.25 மணி நேரம் நடந்தால், அவர் தொடர்ந்துன்னு சொன்னார். தொடர்ந்துங்கிறது நம்மளுடைய 8 நடைக்கு சாத்தியம் இல்லாதது. நான் வந்து 2 நேரத்தை ஒப்பிட்டு இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து 1.25 மணி நேரம் அப்படிங்கிறது அப்படியே எடுத்து பாருங்களேன். நம்ம காலையில் ஒரு 42 நிமிடம், மாலையில் ஒரு 42 நிமிடம், ரெண்டையும் கூட்டிட்டிங்கன்னா 84 அப்படின்னு வரும் நிமிடங்கள். அப்போது 60 அப்படிங்கிறது 1 மணி நேரம், மீதி இருக்கக்கூடிய 24 அப்படிங்கிறது இன்னொரு கால். அப்போது இன்னொரு காலோட கொஞ்சம் கூடுதல் போகுது. அப்போ 1.25 மணி நேரம் நடந்தால் 2 ஆண்டுகள் போனஸ் கிடைக்கும்னு சொன்னார். அதுவும் அவர் என்ன சொன்னார், 50 52, 70 72, இல்லை நம்ம ஏன் கஞ்சத்தனமாக நினைக்கணும், ஒரு 100ன்னு வச்சுக்கிட்டு 102ன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் டைகர் குழுமத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் 135 வருடம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன். என்னுடைய குருநாதர்கள் எனக்கு போதித்ததை தான் நான் உங்களிடத்தில் பரப்பி கொண்டே இருக்கிறேன். ஸோ 135 வருடங்கள் வாழ்வதற்கு நாம் நித்தம் 2 முறை 8 நடைப்பயிற்சி அப்படிங்கிறத செய்வதன் வாயிலாக இப்போ அவங்க சொன்னது, இது வந்து ஒரு ஆய்வு தான், ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டதை தான் அவர் வந்து நம்மளுக்கு சுவாரஸ்யமாக ஒரு 4 பாயிண்டில் சொன்னார். ஸோ இந்த விஷயங்களை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு, உங்களை அறிமுகப்படுத்தினவங்களுக்கு, நீங்கள் அறிமுகப்படுத்தினவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி மனிதன் அப்படிங்கிறவன் அவர் சொன்ன முதல் விஷயம் அப்படிங்கிற அந்த டிப்ரெஷனில் சிக்கியிருக்கிறான், ஃபேட்டில் சிக்கியிருக்கிறான், தொப்பையில் சிக்கியிருக்கிறான். அதன் பிறகு மெமரி லாஸ் அப்படிங்கிறது நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் கொலஸ்ட்ரால், அப்புறம் ஹார்ட் பிரச்சனை, அப்புறம் அதோடு சேர்த்து ஸ்ட்ரோக் பிரச்சனை, இதெல்லாம் மனித சமுதாயம் சந்தித்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முதல்ல சொன்ன டிப்ரெஷன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொழுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இவைகளை செய்து வந்தால் போதும், நம்மளுக்கு வாழ்நாள் ஆயுள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிறத இந்த அற்புதமான ஆடியோவின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இந்த அற்புதமான ஆடியோவை
நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் நார்த் சோன் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 42 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். அதாவது அவர் சொன்ன 3/4 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா 45 நிமிடங்கள் அப்படிங்கிறது சரியாக வந்துடும். நம்மளுடைய மிஷன் இறைவணக்கத்தில் இருந்து ஆரம்பித்தோம்னா 45 நிமிடங்கள்னு வந்துடும். ஸோ நம்மளுடைய மெமரி பவரை அதிகரித்து நம்மளுடைய உடலில் சேர்ந்த கொழுப்பை கரைத்து நாம் 42 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையில், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.